இந்த காணொளியில் சொல்லப்படும் குறிப்புகள் அனைத்தும் எங்களின் தேடலில் கிடைத்தவையாகும். கருத்துகளின் உண்மைத்தன்மையை அறியாமல் அதனை பின்பற்றுவதை முற்றிலும் தவிர்க்கவும். எப்பொழுதும் உங்களின் மருத்துவரை கலந்தாலோசிப்பது நல்லது. கடுகின் பலன்கள். 1. தலைவலியில் ஒற்றை தலைவலி மிகவும் தொல்லை கொடுக்கும். அதற்கு கடுகு 20 கிராம் சிறிது தண்ணீர் விட்டு அரைத்து நெற்றியில் வலியுள்ள பக்கம் தடவி வர ஒற்றை தலைவலி நீங்கிவிடும். 2. நீர்க்கட்டி பிரச்சினையால் இன்சுலின் சுரப்பு குறைந்து விடும். இதற்கு தீர்வாக தினமும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பொடியை வெறும் தண்ணீர் அல்லது மோர் சூப்பில் சேர்த்து சாப்பிடலாம். சீரகத்தின் பலன்கள். 1. சீரகத்தை உலர்த்தி பொடி செய்து 1 கிராம் அளவு எடுத்து தேன் அல்லது பாலில் காலை மாலை சாப்பிட்டு வர பித்தம், வாயு, செரியா கழிச்சல், உதிரச்சிக்கல் போன்றவற்றையும் சீராக்குகிறது. 2. சீரக தண்ணீரை அவ்வப்போது சேர்த்தால் இரத்த கொதிப்பு என்ற நோயே நெருங்காது. வெந்தயத்தின் நன்மைகள். சாம்பார், இட்லி, ரசம் என அத்தனை உணவிலும் வெந்தயம் சேர்ப்பது நல்லது. அளவுக்கதிகமானால் கசப்பு தன்மையும் ஏற்படும். நீரிழிவு, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு ஆகிய 3 நோய்க்கும் ஒரு பொது மருந்தாகும் வெந்தயம். வெந்தயக்கீரை நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. வெந்தயத்தை மோரில் ஊறவைத்து அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் முடி பளபளப்பாக இருக்கும், கண்ணிற்கும் குளிர்ச்சியாக இருக்கும். அரிசியுடன் சிறிது வெந்தயம் சேர்த்து பூண்டை தட்டி போட்டு கஞ்சி வைத்து குடித்தால் எளிதில் செரிக்கும். இளம் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கும்